வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு உந்து சக்தியாக மாற வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அகமதாபாத்தில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் என்ற நிகழ்ச்சிக்கு அடுத்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதம் இயற்கை விவசாயம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தல் உள்ளிட்ட துறைகளில் தேசத்தை கட்டி எழுப்பும் இயக்கங்களில் பங்கேற்கும்படி பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார். जुड़े लाखों कार्यकर्ता देश की, समाज की बड़ी ताकत बनते हैं और इसलिए आज जब देश विकसित भारत का लक्ष्य लेकर चल रहा है, तब स्वाभाविक रूप से जन जन का एक साथ आना और कुछ बड़ा कर दिखाने की भावना हम हर क्षेत्र में देख रहे हैं. அனைத்து தன்னார்வலர்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உறுதிமொழியை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், ரசாயனமற்ற விவசாயத்திற்கு ஒரு வருடத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்றார். இதேபோன்று வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடுவது, போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடுவது மற்றும் நதிகளுக்கு புத்துயிர் அளிப்பது போன்ற உறுதிமொழிகளை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.